முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 680 மதிப்பெண்கள் எடுத்த கோயம்புத்தூர் மாணவிக்கு 40வது ரேங்க் என தேர்வு முடிவானது வெளியாகியிருக்கிறது. தேசிய தேர்வு முகமை வெளியிட்ட டாப் 100 இடங்களை பிடித்தவர்களின் பட்டியலில் மாணவி அபிஷியா பெயர் இடம்பெறவில்லை என தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன், இந்த குளறுபடிக்கான காரணம் என்ன? விரிவான தகவல்கள். மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் நேற்று மதியம் 1 மணிக்கு வெளியாகி இருந்தது. அந்த முடிவுகள் வெளியானதன் பிறகாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மின்னஞ்சல் வாயிலாகவும் மற்றும் NEET.INC. என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் மாணவர்களுடைய தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த நீட் தேர்வு எழுதியதில் முதல் 100 இடங்களை பிடித்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய பட்டியலை தேசிய தேர்வு முகமை நேற்று வெளியிட்டது. அந்த பட்டியலில் எந்தெந்த மாணவர்கள் எவ்வளவு பர்சன்டைல்ஸ் பெற்றிருக்கிறார்கள், அவர்கள் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்களுடைய ஆல் இந்தியா ரேங்க் எவ்வளவு என்கின்ற வகையிலே 100 மாணவர்களுடைய தரவரிசையை வெளிப்பட்டிருந்தது. இந்நிலையில தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 6 மாணவர்கள் அந்த 100 இடங்களில் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கோயம்புத்தூர் செல்லபுரம் பகுதியைச் சேர்ந்த அபிஷியா என்ற மாணவி நீட் தேர்வில் 680 மதிப்பெண்களை பெற்றிருப்பதாக அவருடைய தேர்வு முடிவில் காட்டியிருக்கிறது. அதே தேர்வு முடிவில் இருக்கக்கூடிய அந்த PDF-இல் அவர் 40வது இடம் பெற்றிருக்கிறார், ஆல் இந்தியா ரேங்க் 40வது இடம் பெற்றிருக்கிறார் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல 680 மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடிய மாணவிக்கு பர்சன்டைல் என்பது 88.296852 என்கின்ற அளவில் அந்த பர்சன்டைல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 680 மதிப்பெண் பெற்ற ஒரு மாணவிக்கு 40வது ரேங்க் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் தேசிய தேர்வு முகமை வெளியிட்ட டாப் 100 ரேங்க் லிஸ்டில் மாணவி அபிஷியாவின் பெயர் இடம்பெறவில்லை என்பது ஒன்று. அதற்கு அடுத்தது 680 மதிப்பெண் பெற்ற ஒருவருடைய பர்சன்டைல் என்பது 88.29 இருப்பதற்கு வாய்ப்பில்லை எனவும் கூறப்படுகிறது. குறிப்பாக 680 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் அவர்களுடைய பர்சன்டைல் என்பது 99.985 முதல் 99.997 வரையிலான பர்சன்டைல் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு குளறுபடியும் அதில் ஏற்பட்டிருக்கிறது. மாணவியினுடைய ரேங்க் 40 என்பது அகில இந்திய அளவில் NTA வெளியிட்டிருக்கக்கூடிய டாப் 100 இடம்பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுடைய பட்டியலில் இடம்பெறவில்லை என்பது ஒன்று. மற்றொன்று 680 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் அந்த மாணவியினுடைய பர்சன்டேஜ் என்பது 99 புள்ளியில் இருக்க வேண்டும், ஆனால் 88 இருக்கிறது. இது குறித்து பெற்றோர்கள் சந்தேகம் அடைந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய மற்ற கல்வியாளர்களிடம் பேச முயற்சித்திருக்கிறார்கள். அதன் பிறகு தேசிய தேர்வு முகமையினுடைய புகார் அளிக்கும் பிரிவிற்கு மின்னஞ்சல் வாயிலாக கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் 22 லட்சம் மாணவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த தேர்வுல ஒரு மாணவிக்கு, இதுபோன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு 40வது ரேங்க் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த 40வது ரேங்க் பெற்றிருக்கக்கூடிய மாணவியினுடைய பர்சன்டேஜில் முரண்பாடு இருக்கிறது. அவர் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண் 680 என குறிப்பிட்டிருந்தால் அவர்தான் தமிழகத்தில் முதல் மாணவியாக வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் அந்த தற்போது இந்த ரேங்க் லிஸ்டின் அடிப்படையில் அவருடைய பெயர் இடம்பெறவில்லை, பர்சன்டேஜிலும் வேறுபாடு இருப்பதன் காரணமாக அவருடைய தேர்வு முடிவில் குளறுபடி இருப்பதாக அவருடைய பெற்றோர்கள் மற்றும் மாணவிகள் தேசிய தேர்வு முகமைக்கு தற்போது புகார் அளித்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது.